Welcome back to Mathsvaathi by Gangadharan. So last video la pathina real numbers oda exercise 1.1 solve pannirundhom. Adula nariya pe doubts ketirundinga. Adukana solution ungalku vandirukku nenikiren. So adoda continuation ah inniki exercise 1.2 kana problems oda solutions paapom vaanga. So the first sum parunga, prove that root 5 is irrational. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது proof of contradiction இதுல போடணுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், let us assume சரிங்களா, root 5 is a rational number. root 5 வந்து ஒரு rational number நான் assume பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணலாம்னா root 5 வந்து root 5 is equal to a by b ன்னு எழுதலாம். என்னதுங்க, root 5 வந்து a by b ன்னு எழுதலாம். சரிங்களா? where a and b are co-prime numbers. co-prime numbers அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட HCF ஓட வேல்யூ 1 and they belong to A and B belongs to என்னதுங்க, integers where q is not equal to 0. ஏன்னா q 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், எனக்கு இன்ஃபினிட்டின்னு மாறிடும். ஏன்னா anything by 0 it tends to infinity. ஓகேங்க, அப்போ என்னன்னா cross multiply பண்ணா root 5 into b is equal to a. அப்போ squaring on both sides பண்ணும்போது 5b square is equal to a square. ஸோ இப்படி நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு according to theorem 1.2 என்ன சொல்லுது, அதாவது since 5 divides a square, then 5 also divides என்னதுங்க a. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா assume அதாவது a is equal to 5m. இதில் m அப்படின்றது எனி நம்பர், ரியல் நம்பர். சரிங்களா? இப்போ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5m the whole square is equal to 5b square. அப்போ 25m square is equal to 5b square. அப்போ என்ன ஆகுங்க, 5m square is equal to b square. இந்த மாதிரி வந்து நிற்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், அக்கார்டிங் டு தியரம் 1.2 since 5 divides b square, then 5 also divides என்னதுங்க b. இப்போ இங்கே பாருங்கப்பா, இந்த ஸ்டேட்மெண்ட் படி 5 divides a ன்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டேட்மெண்ட் படி 5 divides b ன்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 5 வந்து காமன் ஃபேக்டர் ஆஃப் a and b. அப்போ 5 இஸ் அ காமன் ஃபேக்டர் ஆஃப் a and b. பட் நம்மளுக்கு என்ன தெரியும், a and b ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அதாவது அதுக்கு காமன் ஃபேக்டரே கிடையாது எக்ஸப்ட் 1. பட் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 இஸ் அ காமன் ஃபேக்டர் ஃபார் a and b நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். which contradicts our basic assumption that root 5 is rational number. இதை வந்து என்னதுங்க, contradict பண்ணுது. அதாவது proof of contradiction. Since இதை contradict பண்றனால we conclude that root 5 is an irrational number. ஓகேங்களா? இப்படி தான் நீங்க எக்ஸாமினேஷன் பேப்பர்ல பிரசன்ட் பண்ணணும். So next sum போலாம் வாங்க. So next sum பாருங்க, prove that 3 plus 2 root 5 is irrational. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, first assume 3 plus 2 root 5 as rational number. சரிங்களா? அப்போ ரேஷனல் நம்பர் அசியூம் பண்றோம். அப்போ 3 plus 2 root 5 வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், a by b ன்னு எடுத்துக்கலாம். அப்போ a by b ன்னு எடுத்தோம்னா 2 root 5 is equal to a by b plus 3 இந்த பக்கம் போச்சுன்னா minus 3. இப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதலாம், இதை பண்ணோம்னா a minus 3b by b ன்னு வரும். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ root 5 is equal to a minus 3b divided by இந்த 2 வந்து இங்கே வந்துடும் 2b. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே உங்களுக்கு ரூட்டில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரூட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கணும், மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ இதை நம்ம பாக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் தெரியும். என்னது, அதாவது ரேஷனல் நம்பர் மைனஸ் ரேஷனல் நம்பர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும்.
சரிங்களா? அதே மாதிரி ரேஷனல் நம்பர் டிவைடட் பை ரேஷனல் நம்பர் என்ன கிடைக்கும்? ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா a மைனஸ் 3b, ஏன்றது நம்மளுக்கு தெரியும், a அண்ட் b ஆர் என்னதுங்க கோப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா? அண்ட் தே பிலாங் டு இன்டீஜர்ஸ் வேர் b இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா கவனிங்க. அதாவது a மைனஸ் 3bன்றது ஒரு ரேஷனல் நம்பர், 2bன்றது ஒரு ரேஷனல் நம்பர். அப்போ கண்டிப்பாக √5ன்றது ரேஷனல் நம்பர் டிவைடட் பை ரேஷனல் நம்பர் விச் கிவ்ஸ் அஸ் ரேஷனல் நம்பர். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், √5 வந்து ரேஷனல் நம்பர்னு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தெரியும், பட் we know that என்னதுங்க √5 is an என்னதுங்க irrational நம்பர். irrational நம்பர். நல்லா கவனிங்க, நான் 3 + 2 √5 ரேஷனல் நம்பர் அசியூம் பண்ணால் எனக்கு √5 ரேஷனல் நம்பர்னு கன்க்ளூட் ஆகிருக்கு. ஆனால் பேசிக்கலாக √5 வந்து என்னது ஒரு irrational நம்பர். ஸோ பை ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன், ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன் என்னதுங்க, இட் வயலேட்ஸ் அவர் அசம்ப்ஷன். ஹென்ஸ் என்னதுங்க 3 + 2 √5 இஸ் irrational, இஸ் irrational. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ரூவ் த ஃபாலோயிங் ஆர் ரேஷனல் 1/√2. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதே மாதிரி தான் let us assume என்னதுங்க 1/√2 as rational number. அப்போ ரேஷனல் நம்பர்னால என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், a/bன்ற ஃபார்மெட்டில் இருக்கும். சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ரூட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மொத்தம் அந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ ஜஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா எனக்கு √2 = b/a வந்துடும். கரெக்டாக இல்லையா? இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்து இங்கே ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். நம்மளுக்கு தெரியும் வேர் a and b ஆர் என்னதுங்க கோப்ரைம் நம்பர்ஸ், வேர் a and b ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ். அதே மாதிரி a and b belongs to integers where b is not equal to 0. இந்த அசம்ஷனில் அப்படின்ற பட்சத்தில் b/a எழுதலாம். நம்மளுக்கு தெரியும், அப்போ b வந்து ஒரு பிரைம் நம்பர், ஒரு ரேஷனல் நம்பர், ஏன்றது ஒரு ரேஷனல் நம்பர். அப்போ ஒரு ரேஷனல் நம்பர் டிவைட் பை ரேஷனல் நம்பர், இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர், இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். அப்போ நமக்கு அக்கார்டிங் டு properties of rational number, according to properties of rational numbers நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், அதாவது RHS வந்து RHS is a என்னது ரேஷனல் நம்பர். அப்படின்னு என்ன அர்த்தம், √2 வந்து ரேஷனல் நம்பர் நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு பேசிக்காக தெரியும் என்னது, we know that என்னது √2 is an irrational number. நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 1/√2 நான் ரேஷனல் நம்பர் அசியூம் பண்ணி சம்ம போடும் போது எனக்கு √2ன்ற வேல்யூ ரேஷனல் நம்பர் கிடைச்சிருக்கு. √2 வந்து ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம், பட் √2 வந்து ஜென்ரலாகவே அது ஒரு irrational நம்பர். அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட அசம்ஷன் வந்து தப்பாயிடுச்சு. நம்ம என்ன அசியூம் பண்ணோம், 1/√2ன்றது ரேஷனல் நம்பர் நம்ம அசியூம் பண்ணோம், அந்த அசம்ஷன் தப்பாயிடுச்சு. அப்போ 1/√2ன்றது என்ன நம்பர், ஒரு irrational நம்பர். ஹென்ஸ் 1/√2 is an irrational number. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, அதாவது 7√5. அப்போ 7√5 அப்படின்னா நம்ம அதே மாதிரி தான் let us assume 7√5 as rational number. 7√5 as rational number. அப்போ என்ன ஆகும், அப்போ 7√5 is equal to a/b, where a and b are என்னதுங்க கோப்ரைம் நம்பர்ஸ். அதாவது HCF is equal to 1 and also a and b belongs to என்னதுங்க integers where b is not equal to 0 because anything by 0 tends to infinity. ஞாபகம் வச்சுக்கோங்க, 11th ஹெல்ப் ஆகும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ரூட்லாம் ஒரு சைடு வச்சு மற்றதெல்லாம் இந்த கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்போ √5 is equal to a/7b. இப்போ இங்கே பாருங்க, இதில் RHS அதாவது a/7bன்றது ஒரு ரேஷனல் நம்பர் டிவைடட் பை ஒரு ரேஷனல் நம்பர். நம்மளுக்கு ரிசல்ட் என்னவா இருக்கணும், ரேஷனல் நம்பர் தான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், √5 இஸ் ரேஷனல் நம்பர் நமக்கு கிடைக்குது. அதாவது நான் வந்து 7√5 ரேஷனல் நம்பர் அசியூம் பண்ணால் எனக்கு √5 வந்து ரேஷனல் நம்பர் தெரியும், நம்மளுக்கு கன்க்ளூட் ஆகுது. பட் we know that நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னது, √5 is not a rational number, it is an irrational number. √5 வந்து ஒரு irrational number நம்மளுக்கு தெரியும். Since √5 is an irrational number,
But we got that root 5 as a rational number. When we assume that 7 root 5 is a rational number. அப்போ நம்மளோட assumption வந்து என்னது தப்பு. அப்போ நம்மளோட assumption தப்புன்றல the contradiction of assumption வந்து என்னதுன்னா 7 root 5 is an irrational number. 7 root 5 is an irrational number. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் வாங்க. 6 plus root 2. ஸோ அதே மாதிரி தான் let us assume 6 plus root 2 as rational number. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 6 plus root 2 is equal to a by b. அப்போ என்ன பண்ணுறோம், where a and b are என்னதுங்க co-prime numbers and a and b belongs to என்னதுங்க integers where b is not equal to 0. அப்போ என்ன பண்ணலாம், ரூட்லாம் ஒரு சைடு வச்சு மற்ற அந்த பக்கம் கொண்டு போகணும்னு படிச்சிருக்கோம் கரெக்டுங்களா. அப்போ root 2 is equal to a by b minus 6. அப்போ என்ன ஆகும், a minus 6b by b. a minus 6b by b அதாவது root 2 is equal to a minus 6b by bன்னு கிடச்சிருக்கு. இப்போ RHS எடுத்தீங்க அப்படின்னா RHS எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஷனல் நம்பர் மைனஸ் ரேஷனல் நம்பர் டிவைடட் பை ரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பர் மைனஸ் ரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பர் டிவைடட் பை ரேஷனல் நம்பர் which gives us ரேஷனல் நம்பர். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, root 2 வந்து ஒரு ரேஷனல் நம்பர்னு கிடச்சிருக்கு. பட் நம்மளுக்கு பேசிக்காக தெரியும் என்னது, we know that root 2 is an irrational number. But we know that root 2 is an irrational number. நல்லா பாருங்க, நம்ம வந்து என்ன பண்ணோம், 6 plus root 2-வை ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணி சம்ம போடும்போது root 2 வந்து ரேஷனல் நம்பர்னு கிடைக்குது. பட் ப்ராக்டிக்கல் root 2 is an irrational 1.414. சரிங்களா. அப்போ இட் இஸ் an irrational நம்பர். சரிங்களா. அதனால சின்ஸ் root 2 ரேஷனல் நம்பர்னு கிடைக்கிறனால நம்மளோட அசம்ஷனே தப்பாயிருக்கு. இப்போ நம்ம அசம்ஷன் என்னது, 6 plus root 2 as ரேஷனல் நம்பர். அப்போ அதோட ஆப்போசிட் என்னது, we conclude that 6 plus root 2 is an irrational number. 6 plus root 2 is an irrational number. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.2 முடிஞ்சுங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரெகுலராக உங்களுக்கு போர்டு எக்ஸாமினேஷனில் கேட்குறாங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். அதுக்கு ரெகுலர் கிளாஸஸில் நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் சின்ஸ் இப்போ வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அதுக்கான சம்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இது போக நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உங்கள் சம்ஸ் இருக்குது, மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான PDF வேணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. எக்ஸசைஸ் 1.2க்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கான்செப்டோட புரிஞ்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு மேலே யாருக்கும் டவுட் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் இன்ஸ்டாவில் DM பண்ணி அவங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோலையுமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது போக யார் யாருக்குள்ள அது ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.